ஹாய். ரீசெண்டாக Xylem வந்து ஃபாஸ்ட்ராக் பேட்ச் வந்து லான்ச் பண்ணியிருந்தோம். இந்த பேட்சை பற்றின ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இன்றைக்கி இருக்க போகுது. இந்த பேட்சை பற்றின இந்த ஃபாஸ்ட்ராக் பேட்ச்னா என்ன, இந்த பேட்ச் வந்து யாருக்கு ரொம்ப அப்ரோப்ரியேட்டாக சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் மோரோவர் இதை தாண்டி இந்த பேட்சில் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் அப்படின்ற ஒரு போர்ஷன் வந்து உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது, ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். அந்த ஃபிசிக்ஸ் வந்து இது எப்படி பிளேஸ் ஆயிருக்கு, இந்த கோர்ஸில் வந்து ஃபிசிக்ஸ் வந்து எப்படி ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு, இங்கே எப்படி அந்த கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபாஸ்ட்ராக் பேட்சை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ஃபாஸ்ட்ராக் பேட்ச் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு நீட் ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் இன்னைக்கு இந்த வருஷம் அவங்களால இன்கேஸ் ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னால அவங்களால சீட் எடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் வந்து அவங்க வந்து நெக்ஸ்ட் இயருக்கு வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு சூட்டபுளான பேட்சாக இருக்க போது இந்த ஃபாஸ்ட்ராக் பேட்ச். எதர் ஒன்லைனில் சொல்லணும்னா ஒரு ரிப்பீட்டர் இருக்கும், ஒரு ரீரிப்பீட்டர் இருக்கும். இந்த ஃபாஸ்ட்ராக் பேட்ச் அப்படின்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பேட்சாக இருக்க போது ஒன்று. ஓகே, இந்த பேட்சில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னென்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் திங் உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸஸ் வந்து இருக்கும், ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் டிஸ்கஷன்ஸ் இருக்கும், அண்ட் பர்சனலைஸ்ட் மென்டர்ஷிப்ஸ் இருக்கும். மென்டர்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அகாடமிக்ஸ் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, இல்லை பர்சனலாக ரிலேட்டடாலும் சரி, எல்லாத்தையுமே உங்களை வந்து உங்களோட குறைகளை வந்து கேட்கறதுக்கு நீங்கள் ஆள் இருக்காங்க, சரிங்களா? அண்ட் பர்சனலைஸ்ட் மென்டர்ஷிப்ஸ் இருக்கும். ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு குறையே இருக்காது. நீங்கள் தாராளமாக நீங்கள் நிறையா கொஷின்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் சால்வ் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? இதை தாண்டி உங்களுக்கு ஒரு மாடியூலும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 30 மாடியூல்ஸ் இருக்கும். இந்த 30 மாடியூல்ஸ்லையுமே உங்களுக்கு வந்து போர்ஷன்ஸை சுருக்கி இந்த சென்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. இந்த 30 மாடியூல்ஸ் ஒரு 5 மாடியூலுக்கு அப்புறம் ஒரு 5 மாடியூல்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸாம்ஸ் வைப்பாங்க, விச் மீன்ஸ் கிரேட் இந்தியன் பேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எக்ஸாம்ஸ்க்குமே நீங்கள் அப்பியர் ஆகிக்கலாம். ஆஃப்டர் உங்களுக்கு எல்லாமே சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நேஷனல் லெவலில் டெஸ்ட் சீரிஸுமே உங்களால் அவைல் பண்ணிக்க முடியும், சரிங்களா? எல்லாமே சேர்த்து உங்களுக்கு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8,500 கிட்ட தான் இருக்குது இந்த கோர்ஸோட ஃபீஸ். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு டேப் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 24,648 ருபீஸில் அவங்க அவைலபிளாக இருக்குது. இந்த டேப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் வெறும் படிக்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். விச் மீன்ஸ் இங்கே நம்ம இன்ஸ்டியூஷனில் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ், இந்த இன்ஸ்டியூஷன் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆப் மட்டும்தான் உங்களுக்கு வந்து லாகின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வெளியில் இதையும் நீங்கள் எல்லாமே வேறு எதுவுமே நீங்கள் எந்த ஒரு டீவியேஷனுமே இல்லாமல் நீங்கள் உங்களோட ஃபோக்கஸ் மிஸ் ஆகாத அளவுக்கு தான் இந்த டேப் வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், சரிங்களா? அதாவது வீடியோஸோ இல்லை வேறு எது வெளியிலேருந்து எந்த ஒரு இதுவுமே ஆக்சஸ் பண்ண முடியாது, சரிங்களா? இன்ஸ்டியூஷனில் கொடுக்கக்கூடிய அந்த வீடியோஸ் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும் ஒன்று, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நமக்கு பார்க்க போகிறது இந்த பேட்சை பொறுத்தளவுக்கு போத் இன் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் வந்து இது அவைலபிளாக இருக்குது. ஆன்லைனில் நமக்கு இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு ஆன்லைன் பேட்சுக்கு உண்டான டீட்டெயில்ஸ். இப்போ ஆஃப்லைனில் நமக்கு தேவைப்படுதுன்னா இன்கேஸ் நான் வந்து எனக்கு வந்து ஆன்லைனில் எனக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது, நான் ஆஃப்லைன் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆஃப்லைன் வந்து நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஆஃப்லைன்னா திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூரில் 3 டிஸ்ட்ரிக்டில் இங்கே நம்மளோட சென்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எங்கே வேணால் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை தாண்டி எனக்கு வந்து எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து ஒருவேளை நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் 8129000700 இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களை வந்து கைட் பண்ணுவாங்க. கால் பண்ணிவிட்டு இன்ஸ்டியூஷனுக்கு சும்மா வாங்க, ஓகே? உங்கள் ஃப்ரீ டைமில் வந்து ரைஸ் நீங்கள் இன்ஸ்டியூஷன் வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் என்கொயரி பண்ணுங்கள். இது கோர்ஸ்னால் என்னது, உங்களோட நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களோட பெஸ்ட்டஸில் நீங்கள் உங்களோட ரிசல்ட் என்ன கொடுத்துருக்கீங்க, லாஸ்ட் 5 இயரோட ரிசல்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன எல்லாமே கேட்டுட்டு இங்கே மேனேஜ்மெண்ட் கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸை பற்றினா ஃபாஸ்ட்ராக் பேட்ச் அப்படின்ற கோர்ஸை பற்றினா நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே ஓகே ப்ளஸ் இன்க்ளூடிங் ஃபீஸை பொறுத்து எல்லாமே உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம், என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது யாருக்குன்னா மோஸ்ட்லி நீங்கள் 10th 12th நீங்கள் 11th 12th படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இது மோரோவர் என்னன்னா உங்களுக்கு வந்து உங்களோட நெய்பர்ஸ் இல்லாட்டி உங்களோட சிப்ளிங்ஸுக்கு வந்து ரொம்ப இந்த ஸ்டேட்டஸில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் தாராளமாக தைரியமாக இந்த பேட்ச் வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த பேட்சை பற்றின ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா தெரிஞ்சிச்சு. இந்த பேட்சில் நமக்கு ஃபிசிக்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரொம்ப வேகமாக சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்றத தாண்டி உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுமே கண்டென்ட் வந்து உங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகாது. இது வந்து உங்களுக்கு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நம்ம ரொம்ப ஸ்பீடாக நமக்கு ஒரு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக நம்ம நிறைய விஷயத்தை வந்து நம்ம மிஸ் பண்ண போகிறதில்ல, ஓகேங்களா? ஹோலிஸ்டிக்காக எப்படி நம்ம ஸ்பீடாக கொண்டு போக முடியும் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் 2 வருஷம் படிச்சிருப்பீங்க, 1 வருஷமோ இல்லை 2 வருஷமோ நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மட்டும் தெரிஞ்சுட்டு நீங்கள் ப்ராப்ளம் சால்விங்க்கு தான் நீங்கள் போகமே தவிர இன்னும் உட்காந்து நீங்கள் பிகினிங்லேருந்து பேசிக்ஸ் வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து டைம் வேஸ்ட் தான். ஸோ அப்படி இருக்கும்போது பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு எந்த விதத்துலையுமே
உங்களுக்கு பேசிக்ஸ் இந்த சென்ஸ் உங்களுக்கு தேவையான விஷயத்தை வந்து ப்ராப்பராக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா? உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலுமே நீங்கள் பர்சனலைஸாக நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து கேட்டிங்கனாலுமே எல்லா ஃபேக்கல்ட்டியுமே அங்கே அவைலபிளாக தான் இருக்கும். ஸோ என்னென்னா இன்டெப்த் கண்டென்ட் டிஸ்கஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். எந்த விதத்துலையும் கண்டென்ட்டில் வந்து எந்த ஒரு உங்களுக்கு சிதைவுமே இருக்காது. வித்தவுட் எனி கட் ஷார்ட் இன் தி கண்டென்ட் உங்களுக்கு வந்து முழுமையாக அந்த 30 மாடியூல்ஸுக்குள்ளே உங்களுக்கு ஹோல் சிலபஸையுமே ப்ராப்பராக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவோம். இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு சாப்டருக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு சாப்டர்லையுமே ஒரு டாபிக் முடிஞ்சதுக்கப்புறமே அதோட பிவிக்யூஸ் நம்ம சால்வ் பண்ணிட போகிறோம். இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜஸ். ஏன்னா நீங்கள் ஒரு சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறமோ இல்லை ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சதுக்கப்புறமோ அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஸ்டின்னா கிட்டத்தட்ட ஒரு லைட்டாக ஒரு ஓவரோடராக இருக்கும். நீங்கள் ஒரு டாபிக் முடிச்சு அந்த டாப்பிக்கில் இருக்கிற ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணும்பொழுது மோரோவர் அதில் உங்களோட புரிதல் வந்து அவங்க ரொம்ப அது அதிகமாக இருக்கும் பிஃபோர் கோயிங் டு நெக்ஸ்ட் டாபிக். கரெக்டுங்களா? அப்போ இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினுமே ஒரு டாபிக் வைஸுமே உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணி கொடுக்கப்படும். அண்ட் வந்து இந்த நீட்டை பொறுத்தளவுக்கு வி ஆர் ஹேவிங் வைட் வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ். கரெக்டாக நம்ம கிராஃபிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்குது, ரேஷியோஸ் டைப்ஸ் இருக்குது, அந்த தியரிட்டிக்கல் மேத்தமெட்டிக்கல்ஸ், அப்புறம் ஸ்டேட்மெண்ட் டைப்ஸ் இருக்குது, அசஸ்மெண்ட் ரீசனிங் டைப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நான் பார்த்த அளவுக்கு மோர் தென் ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளால் எடுத்து பேச முடியும் நீட்டில். ஸோ அதே மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் கொஸ்டினுக்குமே உங்களுக்கு வந்து ஒரு நோஷன் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதாவது இதே கண்டென்ட்டை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி டைப்பில் கேட்டாங்கன்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது, இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டாங்கன்னா, இல்லை ஒரு தியரிட்டிக்கலில் கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வைட் வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்னென்னா மைண்ட் மேப்ஸை பொறுத்தளவுக்கு யூஸ்வலாக இது என்ன நம்மளோட மெட்டீரியல்ஸோட கான்ஃபிடன்ஸ் தான். மைண்ட் மேப்ஸை பொறுத்தளவுக்கு வி ஆர் ஹேவிங் டைப் வித் நேஷனல் லெவல் ஒரு பயங்கரமான இன்ஸ்டியூஷன் கூட நம்ம வந்து டைப் பண்ணியிருக்கோம். ஸோ தட் நார்தன் சைடில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு ஃபேமஸான மெட்டீரியலுமே உங்களுக்கு கையில் கிடச்சிடும். ஸோ மைண்ட் மேப்ஸை பொறுத்தளவுக்கு என்னென்னா நம்ம கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து படிப்போம். ஆனால் எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே எல்லாத்தையுமே நம்ம டக்குன்னு நம்ம ரீட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா இந்த மைண்ட் மேப்ஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மைண்ட் மேப்ஸ் இருக்கிற மாதிரியான ரொம்ப கலர்ஃபுல்லான, ரொம்ப ஜோவியலான, ரொம்ப அழகான ஒரு மைண்ட் மேப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னென்னா ஹை காம்பிடன்சி பேஸ்டு கொஸ்டின்ஸ். இந்த ஹை காம்பிடன்சி பேஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் நம்ம லைவ் செஷனில் கூட கேட்பாங்க, எனக்கு வந்து ஜெய் அட்வான்ஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. யூஸ்வலாக நம்ம நீட் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் நீட் டைப்ஸ் ஆஃப் கொஷினை தாண்டி நம்ம ஜெய் டைப்ஸ் ஆஃப் கொஷினுக்கும் அட்வான்ஸ் டைப் ஆஃப் கொஷினுக்கும் நம்ம அதை கோத்ரூ பண்ணோம்னா கண்டிப்பாக நீட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இது வந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறோம். நம்மளோட லெவலை தாண்டி ஒரு லெவல் மேலே நம்ம ப்ரிப்பரேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். அப்போது இந்த மாதிரி நீங்கள் இந்த கோர்ஸில் உங்களுக்கு கொடுக்க போகிற கொஷின்ஸ் எல்லாமே ஒரு ஹை காம்படென்சி பேஸ்டு கொஷின் ப்ராப்ளம்ஸாக தான் இங்கே இருக்க போது. நீங்கள் ஒரு டாப்பிக்குமே முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டாபிக் உண்டான ப்ரீவியஸ் கொஷின் டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் ஆல்சோ ஹை காம்படென்சி கொஷின்ஸுமே அவங்க டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? விச் மீன்ஸ் ரேதர் இப்போ இன்னொரு விதமாக சொல்கிறேனே, உங்களுக்கு வந்து அட்வான்ஸ்டு கொஷின்ஸ் இருக்கும், ஜேஇ அட்வான்ஸ்டு கொஷின்ஸ் இருக்கும், ஜேஇ மெயின் கொஷின்ஸும் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஜென்ரல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். எல்லா இடத்துலையுமே என்னங்கன்னா எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் வந்து எனக்கு தேவைப்படும் அப்படின்றது. இங்கேயுமே உங்களுக்கு எடுக்க போகிற டீச்சர்ஸ் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் தான் இருக்க போகிறாங்க. ஸோ லேர்ன் ஃப்ரம் த ஃபேக்கல்டிஸ். தென் லைவ் இது வந்து நமக்கு முக்கியம். நமக்கு எல்லாமே ஓகே தான். எனக்கு நான் திருப்பி பார்க்கணும், இன்கேஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு திருப்பி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் செஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எப்போனா பார்த்துக்கலாம், நீங்கள் எத்தனை தடவை வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதுவுமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஃபிசிக்ஸ் அப்படின்றத தாண்டி நீங்கள் எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் ரெக்கார்ட் செஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா இந்த பர்சனலைஸ்ட் டவுட் கிளாரிஃபிகேஷன். நமக்கு இந்த டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணுறது நம்ம படிக்கிறது நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேட்குறது எல்லாமே பிரச்சனை இல்லை. அந்த டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக யாராச்சும் சொல்லணும், இல்லை இது இப்படி தான், இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு ஆள் இருக்கணும். இதுக்குமே உங்களுக்கு வந்து எப்போவுமே அவைலபிளாகவே இருப்பாங்க. உங்களுக்கு வந்து இது தாண்டி அந்த ஆப்லேயுமே உங்களுக்கு வந்து ஒரு டூல் இருக்குது. விச் மீன்ஸ் நீங்கள் என்ன டவுட் இருந்தாலும் அந்த டூலில் நீங்கள் அந்த ஆப்பில் நீங்கள் கேட்டிங்கன்னா வித்தின் 24 ஹவர்ஸில் அவங்க வந்து உங்கள் ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? இந்த ஆப்ஷன்ஸுமே இங்கே இருக்குது. ஸோ தட்ஸ் இட். ஸோ ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் ஃபிசிக்ஸ் பேசிக்காக நான் சொல்கிறேன், பட் இது மோர் ஓவர் எல்லா சப்ஜெக்ட்டுமே இது அப்ளிகபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் அகேன் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பேட்ச் வந்து ஒரு ரிப்பீட்டருக்கும் ரீரிப்பீட்டருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பேட்சாக இருக்கும். நீட் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும். ஸோ கோர்ஸ் ஃபீஸை பொறுத்தளவுக்கு 8,500 கிட்ட தான் இருக்குது. அண்ட் இத்தனை விஷயங்கள் அதாவது இந்த டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கும், ரெக்கார்ட் செஷன்ஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், ப்ரீவியஸ் கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் இருக்கும், அண்ட் கிரேட் அண்ட் பேட்டல் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப அவைலபிளாக இருக்கும். அண்டு இன்கேஸ் இதை தாண்டி உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரானரியாக உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுச்சு, எனக்கு வந்து ஒரு கன்செஷன் இருக்கா, எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கா, இல்லை என்னால் நான் அமௌண்ட் வந்து கொஞ்சம் ஸ்பிட் பண்ணி நான் பே பண்ணிக்கிட்டா, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருந்தாலுமே கன்சர்ன்ஸ் இருந்தாலுமே
8129000700 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா மென்டர்ஸ் வந்து இங்கே எப்பயுமே அவைலபிளாக இருப்பாங்க. அவங்க வந்து உங்களை வந்து ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ அதே மாதிரி இன்னொரு சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பேட்ச் வந்து போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் அவைலபிளாக இருக்கிறனால நீங்கள் எப்படி நீங்கள் எந்த மோட் ஆஃப் லேர்னிங்கில் நீங்கள் அவைல் பண்ணிக்கிறீங்களோ இதில் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாங்க. திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூரில் வந்து ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்குது. எது உங்களுக்கு பக்கமாக இருக்கும் அங்கே வந்து நேரில் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்சது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை, ஒரு ஃபாஸ்டாக் பேட்சை பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இருக்க போகுது. அண்ட் மோரோவர் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்கள். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக எல்லாத்தையுமே என்கொயரி பண்ணிவிட்டு வந்து எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு எல்லாமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இல்லை ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.